ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்துட்டு தெனாலிராமன் மீட்ஸ் த கிங். தெனாலிராமன் மீட்ஸ் த கிங். இது வந்து தெனாலிராமன் சீரீஸ் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து தெனாலிராமனோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இன்சிடென்ட் தெனாலிராமனோட லைஃப்பில் நடந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் வந்து ஒவ்வொரு ஸ்டோரியாக எடுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதே இப்போ வந்து பார்த்தோம்னா தெனாலிராமன் ஸ்டோரிஸும் அக்பர் பீர்பல் ஸ்டோரிஸ் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்டோரிஸ் வந்து மேட்ச் ஆகும். அதாவது இதுல இருக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் தான் அதுலயும் வந்து நெறைய இடத்துல குடுத்துருக்காங்க. ஸோ எது வந்து எக்ஸாக்ட்டா வந்து தெனாலிராமனோட லைஃப்ல நடந்தது, எது அக்பர் பீர்பலோட லைஃப்ல நடந்ததுன்னே தெரியல. ஏன்னா சில ஸ்டோரீஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா, இதுவும் வந்து தெனாலிராமன் ஸ்டோரீஸ்ன்னு குடுத்துருக்காங்க. அதுல வந்து பார்த்தோம்னா, அக்பர் பீர்பல் ஸ்டோரீஸ்ன்னு குடுத்துருக்காங்க. நான் 2மே வந்து போடுறேன். இனி அப்படி அப்படியே வந்துட்டு அக்பர் பீர்பல் ஸ்டோரீஸ் எல்லாமே வந்து கலந்து போடுறேன். அதாவது மாரல் ஸ்டோரீஸ், ஆர்டிகல்ஸ் எல்லாமே. ஓகே. ஸோ இது வந்து தெனாலிராமன் சீரீஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எடுத்து கொடுத்துருக்கேன். தெனாலிராமன் மீட்ஸ் த கிங். அதாவது தெனாலிராமன் வந்து அந்த அரசரை வந்து முதல்ல சந்திக்கிறாரு இல்லைங்களா, அந்த இன்சிடென்ட் பத்தி கொடுத்துருக்காங்க. தெனாலிராமன் மீட்ஸ் த கிங் அப்படின்னா தெனாலிராமன் அரசரை சந்திக்கிறார். ஸோ அவர் எப்படி சந்திச்சாரு அப்படின்றத இப்ப பார்க்கலாம். The king was fond of hunting and would often go hunting, even at a young age. The king was fond of hunting. Fond of அப்படின்னா வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு fond of. ஸோ ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் ஹர் அப்படின்னா வந்து எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் ஹிம் அப்படின்னா ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் சம்ஒன் அந்த மாதிரி எல்லாம் சொல்றது. எனக்கு ஒருவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாண்ட் ஆஃப் அப்படின்னு, அதாவது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றது. த கிங் வாஸ் ஃபாண்ட் ஆஃப் ஹண்டிங் அப்படின்னா வந்து ஹண்டிங் அப்படின்னா வந்து வேட்டையாடுவது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது ராஜாக்கு வந்து வேட்டையாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும் அப்படின்றது அர்த்தம். அண்ட் வுட் ஆஃபன் கோ ஹண்டிங் ஈவன் அட் அ யங் ஏஜ். அவர் சிறு வயதில் கூட, யங் ஏஜ் அப்படின்னா அதாவது அவர் ரொம்ப யங்கா இருக்கும்போது சிறு வயசுல கூட அவர் வந்து ஹண்டிங்க்கு போவாரு. ஓகே. ஈவன் அட் அ, ஈவன் அப்படின்னா சிறு வயதில் கூட அப்படின்னு. ஸோ அந்த கூட அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்வோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஓகே. ஈவனுக்கு வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் சிறு வயசுல கூட ஹண்டிங்க்கு போவாரு, வேட்டையாடுறதுக்கு போவாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஹண்டிங்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அண்ட் வுட் ஆஃபன், ஆஃபன் அப்படின்னா வந்து அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். அடிக்கடி வேட்டையாடுறதுக்கு போவாரு. கோ ஹண்டிங் அப்படின்னா வேட்டையாடுவதற்கு போவாரு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து கோ டு ஹண்டிங்னு சொல்லிடக்கூடாது, கோ ஹண்டிங்னு தான் சொல்லணும். யூஸ்வலா வந்து இந்த டூ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிளேஸுக்கு போகும்போது தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதே வந்துட்டு அப்ராடுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லும்போது டூ யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஷீ இஸ் கோயிங் டு அப்ராட் கிடையாது, ஷீ இஸ் கோயிங் அப்ராட், அவ்வளவுதான். அதாவது என்னன்னா ஒரு நாட்டோட பார்டரை தாண்டுறாங்க, எல்லை கூட தாண்டுறாங்க அப்படிங்கிறது தான் ஆக்சுவலா அதோட அர்த்தம். ஸோ அந்த பார்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த பார்டர்ல லிமிட்டை தாண்டி அவங்க நகர்றாங்க அப்படிங்கிறத. இதே வந்துட்டு அந்த ஊர் பேரை சொல்றோம் அப்படின்னா ஷீ இஸ் கோயிங் டு பாரிஸ், ஷீ இஸ் கோயிங் டு ஜெர்மனி அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது அந்த ஊரோட பேர் சொல்லும்போது நம்ம டூ கண்டிப்பா யூஸ் பண்ணணும். இது வந்து அப்ராட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டூ யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஷீ இஸ் கோயிங் அப்ராட், அவ்வளவுதான். அதாவது எந்த நாடுனாலும் நம்ம சொல்லல, இந்த பார்டரை கிராஸ் பண்றாங்க, அதுதான் அதோட அர்த்தம் ஆக்சுவலா. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாம். ஒன் டே, ஒரு நாள், he and some courtiers rode so fast that they left the rest of the group behind. ஒன் டே அப்படின்னா ஒரு நாள். he, இந்த இடத்துல he அப்படிங்கிறது அந்த கிங்கை மீன் பண்றோம். ஓகே. he and some courtiers, courtiers அப்படின்னா அரசவையாளர்கள். நம்ம வந்து அந்த ராஜாவோட அந்த இதுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அரசவையில வந்துட்டு நிறைய அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா ராஜா கூட, அவங்க எல்லாம் தான் கோர்ட்டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அரசவையாளர்கள். ஓகே. ஸோ ராஜாவும் கொஞ்சம் அரசவையாளர்களும் ரோடு சோ ஃபாஸ்ட். ரோடு அப்படின்னா வந்துட்டு ரைடோட பாஸ்டன்ஸ் தான் இது. ஓகே. ரோடு. ஓகே. ரைடு அப்படின்னா வந்து சவாரி செய்வது அப்படின்னு அர்த்தம். இதே வந்து பைக் சைக்கிள் ஓட்டுறது அதுக்கும் வந்து நம்ம ரைடுன்னு தான் சொல்லுவோம். யூஸ்வலா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறதெல்லாம் நம்ம வந்து ரைடு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி பேசுவோம். இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து ஆப்வியஸ்லி சைக்கிள் பைக் எல்லாம் கிடையாது, அவங்க குதிரையில தானே போவாங்க. நம்ம அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. ரோடு அப்படின்னா வந்து சவாரி செய்வது அப்படின்னு அர்த்தம். இது வந்து ரைடோட பாஸ்ட் ரோடு. he and some courtiers, அவரும் கொஞ்சம் அரசவையாளர்களும் எந்த அளவுக்கு வேகமாக போனார்கள் என்றால், சோ இந்த இடத்துல வந்து சோ இருக்கு இல்லைங்களா, சோக்கு வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்கு. ஓகே. சோ அப்படின்னா சோ வாட் அப்படின்னா அதனால என்ன அப்படிங்கிறது, சோ அதனால அப்படின்ற மாதிரி. சோ அப்படின்னா அதனால நம்ம வந்து இது ஒவ்வொன்றும் வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் பொறுத்து மீனிங் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா சோ ஃபாஸ்ட் அப்படின்னா வந்து பயங்கர வேகமாக அப்படின்னு.
இந்த சென்டென்ஸ்ல வந்து பார்த்தோம்னா, எவ்வளவு வேகமா போனாங்க என்றால், அந்த இடத்துல எவ்வளவு அப்படின்னு சொல்வோம் இல்லைங்களா? அதான். இந்த சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா குட்டியா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, இத வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா, ரொம்ப எலாபரேட்டா வர்ற மாரி இருக்கும். ஓகே. He and some courtiers rode so fast that they left the rest of the group behind. இது எப்படி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா வரும் அப்படின்னா, அவரும் கொஞ்சம் அரசவையாளர்களோ எந்த அளவுக்கு வேகமா போனாங்க என்றால், அவங்க வந்து மீதம் இருந்தவர்கள வந்துட்டு விட்டுட்டு முன்னாடி போயிட்டாங்க. பின்னாடி விட்டு சென்றனர் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தமா நம்மளுக்கு வரும். ஓகே. ஸோ இந்த ஸோ பத்தி நான் டீட்டெயிலா வந்துட்டு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து இந்த மாரி ஒவ்வொரு ஸோவும் எந்தெந்த மாரி அர்த்தம் வரும் அப்படின்றது டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாஸ்ட் அப்படின்னா வேகமாக. ஃபாஸ்ட் அப்படின்னா வேகமாக. ஸோ எந்த அளவுக்கு அவங்க வேகமா போனாங்க என்றால், தே லெஃப்ட் த ரெஸ்ட் ஆஃப் த குரூப் பிஹைண்ட். ஸோ பிஹைண்ட் அப்படின்னா பின்னே அப்படின்னு. ஸோ மீதி இருந்த குரூப்பை, அதாவது அவங்க கண்டிப்பா வந்து மகாராஜா வேட்டையாடுற போனா தனியா போக மாட்டாரு. அவர் கூட வந்து மந்திரிமார்கள் அவங்க இவங்க சோல்ஜர்ஸ்னு எல்லாரும் கூட்டமா தான் வருவாங்க. அவங்கள கொஞ்சம் பேர் அந்த மந்திரி அரசவையாளர்கள்லாம் வந்துட்டு எவ்வளவு ஃபாஸ்டா போனாங்கன்னா, மீதி இருக்கிறவங்களெல்லாம் வந்து பின்னாடி விட்டுட்டு அவங்க முன்னாடி போயிடுறாங்க. ஓகே. லெஃப்ட் த ரெஸ்ட் ஆஃப் த குரூப். ஸோ அந்த குரூப் அப்படின்னா கூட்டம், குழு அதெல்லாம் வரும். ஸோ அவங்கள மீதி இருந்தவங்கள பின்னாடி விட்டு அவங்க முன்னாடி போயிட்டாங்க. தே சூன் ரியலைஸ்ட் தே வர் லாஸ்ட் அண்ட் டிட் நாட் நோ விச் வே டு கோ. தே சூன் ரியலைஸ்ட் அப்படின்னா அவங்க சீக்கிரமாவே வந்துட்டு உணர்ந்தாங்க. ஓகே. தே வேர் லாஸ்ட். அது என்னன்னு உணர்ந்தாங்க அப்படின்னா, அவங்க தொலைந்து விட்டதாக. அதாவது தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா, வழி தவறி எப்படி எப்படியோ வந்துட்டோமே அப்படின்னு அவங்க சீக்கிரமாவே வந்து உணர்ந்துடுறாங்க. அண்ட் டிட் நாட் நோ விச் வே டு கோ. டிட் நாட் நோ அப்படின்னா வந்துட்டு தெரியவில்லை. என்ன தெரியவில்லை? எந்த வழியாக போகணும் என்று உங்களுக்கு தெரியல. விச் வே டு கோ. எந்த வே அப்படின்னா வந்து வழி அப்படின்னு அர்த்தம். எந்த வழியாக போகணும்னு உங்களுக்கு தெரியல. ஆஃப்டர் ரைடிங் ஃபார் அ வைல். ஸோ அவங்க உணர்றாங்க, நம்ம தொலைஞ்சு போயிட்டோம், எந்த வழியில போறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல நிக்காம கொஞ்சம் தூரம் அப்படியே போய் பார்க்கறாங்க. ஓகே. ஆஃப்டர் ரைடிங் ஃபார் அ வைல் அப்படின்னா, அப்படியே அந்த குதிரை மேல வந்துட்டு சவாரி செஞ்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போறாங்க. கொஞ்ச நேரம் போறாங்க. ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்ச நேரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே சவாரி செஞ்சுக்கிட்டே போன உடனேயே தே கேம் டு அ 3-way ஜங்ஷன். ஜங்ஷன் அப்படின்னா வந்து சந்திப்பு அப்படின்னு அர்த்தம். 3-way ஜங்ஷன் அப்படின்னா வந்துட்டு 3 வழி சந்திப்பு. ஸோ அப்படியே அந்த காட்டுல இருந்து வந்த உடனே ஒரு இடத்துக்கு வந்து வர்றாங்க. அது வந்து ஒரு சந்திப்பு. அந்த சந்திப்புல இருந்து 3 வழி பிரியுது. ஓகே. 3 சாலை வந்து போகுது. தே கேம் டு அ 3-way. தே அப்படிங்கிறது யார் யாருன்னா, அந்த ராஜாவும் அந்த ராஜா கூட வந்து அரசவையாளர்கள் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களும். அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு 3 வழி சந்திப்புக்கு வந்து சேர்றாங்க. They saw a young boy coming down one of the roads. They. ஸோ அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க. சியோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து saw. ஓகே. They saw a young boy அப்படின்னா அவங்க வந்து ஒரு சிறுவனை பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து யங் பாய்னா சிறுவன் தான். அவங்கள தான் தெனாலிராமன் தான் மீன் பண்றோம் இங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா, தெனாலிராமன் ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் அவரோட ஒரு டீனேஜ்லயே வந்துட்டு அவர் வந்து ராஜா கூட ஃப்ரெண்ட் ஆகி அப்படியே அந்த மினிஸ்ட்ரிக்கு போற மாதிரி தான் அதை காமிச்சிருப்பாங்க. அதாவது அவர் வந்து ஒரு டீனேஜ் பையனா தான் இதுல நம்ம எடுத்துக்கணும். ஓகே. தே saw a யங் பாய். அவங்க வந்து ஒரு சிறுவனை பார்க்கறாங்க. அது எப்படின்னா கம்மிங் டவுன் ஒன் ஆஃப் த ரோட்ஸ். அந்த 3 வழியில அந்த 3 ரோட்ஸ்ல ஒரு ரோட் வழியா ஒரு பையன் வர்றத வந்து அவங்க பார்க்கறாங்க. கம்மிங் டவுன் அப்படின்னா வந்து கம்மிங் டவுன் த ரோட் அப்படின்னா அந்த ரோடு வழியா அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் வச்சுக்கணும். ஒன் ஆஃப் த ரோட்ஸ். எப்பவுமே இந்த ஒன் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே அடுத்து வரக்கூடிய வார்த்தை வந்து ப்ளூரல்ல தான் இருக்கணும். ஓகே. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டுன்னு சொல்லிடக்கூடாது. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். ஒன் ஆஃப் த ரோட்ஸ். அதாவது பல ரோடுகள்ல ஒரு ரோடு, பல ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் அப்படிதான். ஓகே. த கிங் ஸ்டாப்ட் ஹிம். ஸோ அந்த ராஜா வந்து அவனை நிறுத்துறாரு. இந்த இடத்துல ஹிம் அப்படிங்கறத இந்த யங் பாயை மீன் பண்றோம். ஸோ அந்த அரசர் வந்து அந்த யங் பாயை நிறுத்துறாரு. நிறுத்திட்டு கேட்கறாரு. அதை வந்து டைரக்ட் ஸ்பீச்ல கொடுத்துருக்காங்க. அவர் என்ன கேட்கறாரு அப்படிங்கிறத. பாய், கேன் யூ டெல் மீ விச் ரோட் கோஸ் டு த டவுன்? பாய் அப்படின்றது இது வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. நம்ம இதை தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா சிறுவனே அப்படின்னு கூப்பிடுற மாதிரி. ஓகே. சிறுவனே, கேன் யூ டெல் மீ அப்படின்னா உன்னால எனக்கு சொல்ல முடியுமா? என்ன கேட்கிறாருன்னா விச் ரோட் கோஸ் டு த டவுன். எந்த ரோடு வந்து ஓகே எந்த ரோடு அந்த 3 ரோடுல எந்த ரோடு வந்து நகரத்திற்கு போகும் என்று
உன்னால எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஓகே, ஹீ ஆஸ்க்ட், அவர் கேட்கிறார். யாரு? ராஜா. ராஜா வந்து அந்த சிறுவன் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அவன் என்ன பதில் கொடுக்குறான்னு பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா டைரக்ட் ஸ்பீச்ல கொடுத்துருக்காங்க. அதனால தான் டபுள் கோட்ஸ்ல இருக்கு. இப்போ அந்த பையன் கொடுக்குற பதில், யோர் ஹைனஸ். ஸோ இங்கிலீஷில் சொல்லும்போது யோர் ஹைனஸ் இல்லை லார்ட் அந்த மாதிரியெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறது உண்டு. நம்ம தமிழில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மன்னா, அரசே அந்த மாதிரியெல்லாம். இதே வந்துட்டு ராணியை பார்த்து ஹைனஸ் அப்படின்னு சொல்லும்போது தமிழில் வரும்போது மகாராணி அந்த மாதிரி சொல்லுவோம். இல்லைன்னா அரசியாரே அந்த மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் வந்து ஹைனஸ். ஹைனஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். இதே தமிழ்ல எடுத்துக்கிட்டோம்னா அரசே, மன்னா, அரசியாரே, மகாராணி, மகாராஜா அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷ்ல சொல்லும்போது யோர் ஹைனஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். தமிழ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசே, மன்னா அந்த மாதிரி தான். உங்கள் அரசே அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டோம். இந்த யோர்க் வந்து இது கிடையாது. ஜஸ்ட் வந்து ஹைனஸ் அப்படின்றது மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா போதும். இங்கிலீஷ்ல சொல்லும்போது இப்படி வரும், யோர் ஹைனஸ் அப்படின்னு. எவ்ரிவன் நோஸ் தட் த எவ்ரிவன் நோஸ் தட் ரோட்ஸ் cannot move. ஸோ அந்த பையன் வந்து அப்படி அந்த சிறுவன் வந்து சொல்றாரு ராஜா கிட்ட, அரசே எல்லோருக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும். எவ்ரிவன் நோஸ் அப்படின்னா அனைவருக்கும் தெரியும். என்ன தெரியும்னா ரோட்ஸ் cannot மூவ், சாலைகளால நகர முடியாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஹவு வில் எனி ஆஃப் தெம் கோ டு த டவுன்? ஸோ அதாவது என்னன்னா சாலைகளால நகர முடியாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பிறகு எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிறகு எப்படி அதுல ஒண்ணு வந்துட்டு நகரத்திற்கு போகும் அப்படின்ற மாதிரி அந்த சிறுவன் வந்து ராஜா கிட்ட கேட்கிறாரு. அதாவது விளையாட்டா கேட்கிறாரு. பட் இஃப் யூ கோ டவுன் தட் ஒன் யூ ஷால் ரீச் யுவர் டெஸ்டினேஷன். பட் ஆனால் இஃப் யூ கோ டவுன் தட் ஒன் அப்படின்னா ஒரு வழியை காமிக்கிறாரு, கை நீட்டி காட்டிட்டு இருக்காருன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இஃப் யூ கோ டவுன் தட் ஒன் அதாவது ஒரு வழியை காமிச்சா அந்த வழியா போய்கிட்டே இருந்தீங்கன்னா, கோ டவுன் அப்படின்னா அந்த ரோட பத்தி அவர் சொல்றாரு. கோ டவுன் தட் ஒன் அப்படின்னா அந்த ரோடு வழியா போய்கிட்டே இருந்தீங்கன்னா யூ ஷால் ரீச் யுவர் டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷன்னா நீங்க போய் சேர வேண்டிய இடம். நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு வந்து நீங்க போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த சிறுவன் வந்து ராஜா கிட்ட சொல்றாரு. செட் த பாய் வித் அ ஸ்மைல். அது எப்படி சொல்றாரு? புன்னகைத்தபடியே வந்துட்டு ஒரு புன்னகையோட அந்த சிறுவன் வந்து ராஜா கிட்ட சொல்றாரு. The king laughed. Yes, you're right, he said. ஸோ அந்த ராஜா வந்து சிரிச்சபடியே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆமா நீ சொல்றது சரி. எஸ் யூர் ரைட், நீ சொல்றது சரி அப்படின்னு ராஜா வந்து சிரிச்சபடியே சொல்றாரு. இந்த இடத்துல ஹீ அப்படிங்கிறது இந்த ராஜாவை தான் மீன் பண்றோம். அதாவது சிரிச்சபடியே சொல்றாருன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது அவர் வந்து கேட்கிறாரு ராஜா, வாட் இஸ் யோர் நேம், வாட் இஸ் யோர் நேம் அப்படின்னு ராஜா கேட்கிறாரு. வாட்ஸ் யோர் நேம் ஆஸ்க் த கிங் அப்படின்னா வந்து ராஜா கேட்கிறாரு. அதுக்கு அந்த சிறுவன் கொடுக்குற பதில், ஐ எம் தெனாலிராமன் யோர் ஹைனஸ். அதாவது அரசே என் பெயர் தெனாலிராமன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். த பாய் செட் அண்ட் பாட் பிஃபோர் த கிங். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பவுட். இதே வந்துட்டு இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இதோட V1 ஃபார்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா போ அப்படின்னு வரும். ஓகே, வேர்பா பார்த்தோம் அப்படின்னா குமியறது, அதாவது தலை வணங்குறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. தலை வணங்குவது வந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வில்லு அம்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வில்லையும் வந்து போ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர் வந்துட்டு அந்த சிறுவன் வந்து அரசருக்கு முன்னாடி தலை வணங்கியபடியே சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, என் பெயர் தெனாலிராமன் அப்படின்னு சொல்றாரு. த கிங் தென் கிஃப்டட் ஹிம் ஹிஸ் ரிங். ஸோ பிறகு அந்த ராஜா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சிறுவனுக்கு வந்துட்டு தன்னுடைய மோதிரத்தை வந்து பரிசா கொடுக்குறாரு. த கிங் அந்த அரசர் வந்து தென் அப்படின்னா பிறகு, கிஃப்டட் ஹிம் இந்த இடத்துல ஹிம் அப்படிங்கிறது தெனாலிராமன். ஸோ தெனாலிராமனுக்கு வந்து தன்னோட மோதிரத்தை வந்து பரிசளிக்கிறாரு. And this was how Raman and the king first met. So and this was how அப்படின்னா இப்படித்தான் அப்படின்னு அர்த்தம். This is how, this was how. So this is how ஓட past tense தான் வந்து this was how. So இப்படித்தான் ராமனும் அதாவது தெனாலிராமனும் அரசரும் முதல்ல சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபுல் ஸ்டோரியை ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணிடுறேன். தெனாலிராமன் மீட்ஸ் த கிங். The king was fond of hunting and would often go hunting even at a young age. One day he and some courtiers rode so fast that they left the rest of the group behind. They soon realized that they were lost and did not know which way to go. After riding for a while, they came to a three-way junction.
They saw a young boy coming down one of the roads. The king stopped him. Boy, can you tell me which road goes to the town? He asked. Your Highness, everyone knows that roads cannot move. How will any of them go to the town? But if you go down that one, you shall reach your destination, said the boy with a smile. The king laughed. Yes, you're right, he said. What's your name? Asked the king. I'm Tenali Raman, your highness, the boy said and bowed before the king. ஸோ இது வந்து V1 ஃபார்ம் பார்த்தோம்னா போ அப்படின்னு வரும். பாஸ்ட் டென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பவுட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, bowed before the king. The king then gifted him his ring, and this was how Raman and the king first met. ஸோ மேலே பார்த்த ஸ்டோரியிலிருந்து இம்பார்ட்டன்ட் vocab எடுத்து அதோட மீனிங் தமிழில் கொடுத்துருக்கேன். அது ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் அப்படின்னா முதல், டு மீட் சந்திப்பது, கிங் அப்படின்னா ராஜா அரசன் அந்த மாதிரிலாம் வரும். ஃபாண்ட் ஆஃப் அப்படின்னா பிடிக்கும், ஹண்டிங் அப்படின்னா வேட்டையாடுவது, ஆஃபன் அப்படி இது வந்து சில பேர் வந்து ஆஃப்டன் அப்படின்னு சொல்றது பார்க்கலாம், சில பேர் வந்து ஆஃபன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி சொன்னீங்கனாலும் ஓகே தான். ஓகே, ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி, ஈவன் அப்படின்னா வந்து கூட. இப்போ நம்ம பார்த்த ஸ்டோரியில வந்து கூட அப்படின்ற மீனிங் வரும். அதாவது அவருக்கு சிறு வயசுல கூட வேட்டையாடுறது பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல இதை எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து ஈவனுக்கு இன்னும் நிறைய மீனிங்ஸ் இருக்கு. சரி சமமான, ஈவனா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சரி சமமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கு. அதே மாதிரி வந்து ரெட்டப்படை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது ஈவன் நம்பர்ஸ் அந்த மாதிரி. ஓகே, அதுவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கூட அப்படின்ற வேர்டு போட்டு பேசுற மாதிரி வரும் இந்த ஸ்டோரியில. யங் ஏஜ் அப்படின்னா இளம் வயது அப்படின்னு அர்த்தம். கோர்ட்டியர் அப்படின்னா வந்து அரசவையாளர். டு ரைட் அப்படின்னா வந்து சவாரி செய்வது. இதோட பாஸ்ட் தான் மேலே பார்த்தோம் ரோடு. ஓகே, RODE. ஸோ ரோடு அப்படின்னா வந்து சாலை அப்படின்னு சொல்லும்போது அது ரோடு தான். ROAD அதோட ஸ்பெல்லிங். இது வந்து ரைடோட பாஸ்ட் டென்ஸ் ரோட், ஸ்பெல்லிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா RODE. ஃபாஸ்ட் அப்படின்னா வேகமாக. டு லீவ் டு லீவ் பிஹைண்ட் அப்படின்னா விட்டு செல்வது, விட்டு போறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது. ரெஸ்ட் ஆஃப் அப்படின்னா மீதமுள்ள, பாக்கி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம். குரூப் அப்படின்னா குழு, கூட்டம், இனம் அதெல்லாம் வரும். சூன் அப்படின்னா சீக்கிரம், விரைவில். டு ரியலைஸ் அப்படின்னா வந்து உணர்வது. டு கெட் லாஸ்ட் அப்படின்னா தொலைந்து போவது, அதாவது வழி மாறி தொலைஞ்சு போயிடுறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது. விச் வே அப்படின்னா வந்து எந்த வழி. ஜங்ஷன் அப்படின்னா சந்திப்பு. 3-வே ஜங்ஷன் அப்படின்னா 3 வழி சந்திப்பு அப்படின்னு அர்த்தம். டு சி அப்படின்னா வந்து பார்ப்பது. யங் பாய் அப்படின்னா சிறுவன். டு கம் டவுன் த ரோட் அப்படின்னா அந்த சாலையில் வருவது, அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு ரோட்ல, அதுதான் அது. டு ஸ்டாப் அப்படின்னா வந்து நிறுத்துவது. விச் ரோட் அப்படின்னா எந்த சாலை. ஹைனஸ் அப்படின்னா வந்துட்டு மன்னா, மகாராஜா, அரசே, அரசியாரே அதெல்லாம் வரும். மகாராணி அந்த மாதிரி எல்லாம் சொல்றது. இங்கிலீஷ்ல வந்து அட்ரஸ் பண்ணும்போது யோர் ஹைனஸ் அப்படிம்பாங்க. ஓகே, இல்லைன்னா மை லார்ட் அப்படிம்பாங்க. தமிழ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மை யோர் அப்படின்றதுக்கான வேர்டெல்லாம் போட்டு நம்ம பேச மாட்டோம். ஸ்ட்ரைட்டாவே வந்து மன்னா, அரசே அந்த மாதிரி. சில பேர் வந்து அந்த சில மூவிஸ்லாம் பார்த்தோம்னா துரை அப்படின்ற மாதிரி கூட அட்ரஸ் பண்றதை நம்ம பார்க்கலாம். எவ்ரி ஒன் அப்படின்னா அனைவரும். டு மூவ் அப்படின்னா நகர்வது. டு ரீச் அப்படின்னா போய் சேர்வது. டெஸ்டினேஷன் அப்படின்னா இலக்கு, செல்லும் இடம், செல்லிடம் அதெல்லாம். ஸ்மைல் அப்படின்னா புன்னகை, புன்சிரிப்பு. லாஃப் அப்படின்னா சிரிப்பது. டு போ அப்படின்னா வந்துட்டு தலை வணங்குவது. இதோட பாஸ்ட் வந்து பவுட் அப்படின்னு வரும். ஓகே, போ அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா நவுனா பார்த்தோம்னா வில்லு அப்படின்னு வரும். ஓகே, வில்லு அம்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, போ அண்ட் ஆரோ அது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வேர்பா இருக்கு, அதாவது வந்து தலை வணங்குவது அப்படின்ற மீனிங்ல வருது. டு கிஃப்ட் அப்படின்னா வந்து பரிசளிப்பது, அன்பளிப்பு கொடுப்பது அதெல்லாம். ரிங் அப்படின்னா வந்து வளையம், மோதிரம் ரெண்டுமே வரும். அதாவது நார்மலா ஒரு ரிங்கை பத்தி பேசுறோம்னா வளையம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து மோதிரம் அப்படின்ற அர்த்தத்துல எடுத்துக்கணும். திஸ் இஸ் ஹவ் அப்படின்னா வந்து இப்படித்தான். ஆனா ஸ்டோரியில வந்து இதோட பாஸ்ட் திஸ் வாஸ் ஹவ்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுவும் வந்து இப்படித்தான்னா இப்படித்தான் அப்படின்ற அர்த்தம் தான் வரும். அது வந்து பாஸ்ட்ல இருக்கிற மாதிரி வரும். மேலே பார்த்த ஸ்டோரி அப்படியே கீழே டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் கொடுத்துருக்கேன். அதையும் வந்து ஒரு வாட்டி வாசிச்சிடுறேன். தெனாலிராமன் அரசரை சந்திக்கிறார். அதாவது அந்த அரசரை சந்திக்கிறார், அந்த இன்சிடென்ட் எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அரசருக்கு வேட்டையாடுவது ரொம்ப பிடிக்கும். அவர் இள வயதில் கூட அடிக்கடி வேட்டையாட போவார். ஒரு நாள் அவரும் சில அரசவையாளர்களும் எவ்வளவு வேகமாக சவாரி செய்தார்கள் என்றால் அவர்கள் பாக்கி இருந்தவர்களை பின்னே விட்டுவிட்டு சென்று விட்டனர். அவர்கள் வழி தவறி தொலைந்து எந்த வழியாக போக வேண்டும் என்று தெரியாமல் இருப்பதை உணர்ந்தனர்.
கொஞ்ச நேரம் சவாரி செய்த பின் அவர்கள் ஒரு 3 வழி சந்திப்புக்கு வந்தனர். அவற்றில் ஒரு சாலையில் ஒரு சிறுவன் வந்து கொண்டிருப்பதை பார்த்தனர். அரசர் அவனை நிறுத்தி, சிறுவனே, எந்த சாலை நகரத்திற்கு போகும் என்று உன்னால் எனக்கு சொல்ல முடியுமா என்று கேட்டார். அரசே, சாலைகளால் நகர முடியாது என்று அனைவருக்கும் தெரியும். அப்படி இருக்க அல்லது பிறகு அந்த மாதிரி பிறகு எப்படி அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனோட இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, எப்படி அதில் ஏதாவது ஒன்று நகரத்திற்கு போகும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆனால் நீங்கள் எந்த வழியாக போனால் நீங்கள் உங்கள் இலக்கை போகலாம். சாரி, நீங்கள் எந்த அல்ல, அந்த. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ அந்த பையன் சொல்றதை நான் மறுபடியும் ரீட் அவுட் பண்ணிடுறேன். அரசே, சாலைகளால் நகர முடியாது என்று அனைவருக்கும் தெரியும். அப்படி இருக்க எப்படி அதில் ஏதாவது ஒன்று நகரத்திற்கு போகும்? ஆனால் நீங்கள் அந்த வழியாக போனால் நீங்கள் உங்கள் இலக்கை அல்லது போக நினைக்கும் இடத்திற்கு போகலாம் என்று புன்னகையுடன் அந்த சிறுவன் சொன்னான். அரசர் சிரித்தபடி, ஆம், நீ சொல்வது சரி என்று சொன்னார். உன் பெயர் என்ன என்று அரசர் கேட்டார். என் பெயர் தெனாலிராமன் அரசே என்று அரசர் முன் தலை வணங்கி சிறுவன் சொன்னான். பிறகு அரசர் அவனுக்கு தன் மோதிரத்தை பரிசாக கொடுத்தார். இப்படித்தான் அரசரும் ராமனும் முதலில் சந்தித்தனர். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மீட்டிங். அரசரும் அண்ட் தெனாலிராமன் அண்ட் அரசரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் இதுதான். இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதில் நிறையா வொக்காப் வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், தேங்க்யூ, பை.